Hey guys, welcome back to my YouTube channel. This video is all about my birthday celebration. என்னோட பர்த்டேக்கு என்ன எப்படி நான் என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணேன் அண்ட் என்னென்ன கிஃப்ட் அண்ட் என்ன சர்ப்ரைஸ் என் பர்த்டேக்கு எனக்கு கிடச்சிதுன்றத அண்ட் ஷோ இன் திஸ் வீடியோ. நைட்டு 12 o'clock ஒரு சர்ப்ரைஸ் கேக் கட்டிங் இருந்தது. ஸோ இன்லாஸ் கூட அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க. நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. அண்ட் ஈவினிங்காக ஒரு 6-7 மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து டின்னருக்கு வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ டின்னருக்காக தான் இந்த ட்ரெஸ் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் டின்னருக்கு நான் எங்கே போகிறேன்றது எனக்கு தெரியாது. இட்ஸ் அ சர்ப்ரைஸ். அண்ட் வாங்க டின்னருக்கு போனேன். அண்ட் நான் எங்கே டின்னர் போனேன் அண்ட் வாட் அண்ட் ஆல் ஆட் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா இருக்குக்கடா, அற்புதமான நண்பர்கள் சேர்ந்தா வெற்றிகள் குவியுமடா, நம் வெற்றிகள் குவியுமடா. போய் விசிபிக்குள்ளே போய் தான் போட முடியாது. அதுக்காக தான் நான் போகிறேன். ரைட்டு அவங்க வீட்டோட போகிறது ரைட்டா. ஓகே போகிறோம். மட்டும் இப்படி அலோவ் பண்ணுவாங்க. 7 PM மேலே மட்டும்தான் சீக்கிரம் டின்னர். மார்னிங்லாம் எடுப்பேன். இது இருக்கு நான் சொல்லிட்டு மேலே இருங்க இடமே. எப்படி யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. திங்க் காஃபி பெரியவங்க இருப்பாங்க எப்படி யோசிக்கிறாங்க. இதெல்லாம் டேபிள் புக் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னை வந்து நான் நினச்சேன் லைக் மகாபலிபுரம் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாப்ஸ்க்கு தான் போகிறோன்னு நினச்சேன். அண்ட் அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சது இல்லை இவர் சுற்றி என்னை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஈஸியாக தான் போயிருந்தோம். அண்ட் ஆல்மோஸ்ட் விஜிபி கிட்டே வந்து நானும் நினச்சேன் இந்த மெரைன் கிங்டமில் தான் ஏதோ டின்னர் இருக்கும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இல்லை வேறு எங்கேயும் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. யூ டோன்ட் பிலீவ் நான் வந்து விஜிபிக்குள்ளே காரில் போனேன். அண்ட் அது எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா விஜிபிக்குள்ளே எப்பவுமே நம்ம வந்து நடந்து போய் தான் பார்த்துருப்போம்.
பீச் செட்டப்பில் வந்து டின்னர் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே நிறைய குட்டி குட்டி சர்ப்ரைஸ் பண்ணுறது எல்லாமே இருந்தது. நாங்கள் வந்து நார்மல் டேபிள் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அண்டு அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லைக் ஒரு பஃபெட் மாதிரி தான். ஸோ மெனுஸ் எல்லாம் அவங்க ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம என்னன்றது சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அவங்க ஒன் பை ஒன்னாக சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நான் என்னென்னலாம் சாப்பிட்டேன்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதை முடிச்சுட்டு அங்கேயே பீச் இருக்கிறதுனால நாங்கள் அப்படியே குட்டி ஒரு வாக் நாங்கள் போனோம் பீச்சில். அண்டு வரும்போது அப்படியே அந்த விஜிபியில் இருக்க அந்த ஸ்டாச்சூஸ் அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். லைக் இது இவ்வளோ காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு சின்ன டிஸ்கஷன்லாம் போட்டிருந்தோம். எங்களுக்குமே வந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்டு நானுமே வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், என்னடா இது விஜிபிக்காரங்க வந்து விஜிபி காலையில் டைமில் அதை வந்து இப்படி யூஸ் பண்ணுறது இல்லாமல் ஒரு தீம் பார்க்காக யூஸ் பண்ணுறது இல்லாமல் அது நைட் டைமில் வந்து இப்படி கூட அதை வந்து யூஸ் பண்ண முடியும், அவங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி நாங்களுமே அதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது நீங்களுமே வந்து பாருங்கள், ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்தது. எனக்கு தெரியல லைக் இப்படி ஒரு டின்னர் எனக்கு கூப்பிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வழியில் போகும்போது கேட்டுட்டு இருந்தார், சர்ப்ரைஸ் என்னன்றது தெரியுமா, என்ன லைக் நம்ம எங்கே போகிறோன்றது ஏதாவது கெஸ்ட் பண்ணியான்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் கெஸ்ட் கூட பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான். அண்ட் இது ஒரு பிளேஸ் இருக்குன்றதும் எனக்கு தெரியாது. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா தான் நானுமே வந்து இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியானேன். இது வந்து ஒரு மோரோவர் ஒரு ரொம்ப ப்ரெசன்டபுளான பிளேஸாக இருந்தது. லைக் இந்த பீச் ஆகிட்டு அந்த சில்னஸ் கிளைமேட்டு அண்ட் அங்கே வந்து நிறைய ப்ரொஜெக்டரில் வந்து மேட்சுமே வந்து போட்டாங்க. ஸோ என் ஹஸ்பண்டும் ஜாலியாக மேட்ச்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாரு. பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறவங்க, அதுக்கப்புறம் வந்து மேரேஜ்க்கு ப்ரப்போசல் அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்கு எல்லாமே இருந்தது. ஸோ நாங்கள் புக் பண்ணியிருந்தது நார்மல் டேபிள் தான். அது இல்லாமல் செலிப்ரேஷனுக்குனால் அது வந்து ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபுட்டு மோரோவர் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சேம் ஃபுட்டு தான். ஆனால் அந்த லைட்டிங்காக அந்த டெக்கோருக்காக தான் அந்த ப்ரைஸஸ்ஸு. ஸோ ஃபுட்டுமே வந்து எல்லாமே நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு போனோடனே எங்களுக்கு வந்து சூப் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது முடிஞ்சோடனே 2 ஸ்டார்டர்ஸ் இருந்தது.
அண்ட் வெஜ்ஜில் 2 நான்வெஜ்ஜில் 2 இருந்தது. அண்ட் அது சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறமா வந்து மெயின் கோர்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெயின் கோர்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சரி, நான் எப்போவுமே வந்து பாஸ்தா தான் லைக் பண்ண வெளியே போனேன். ஸோ பாஸ்தா சாப்பிட்டுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஹஸ்பண்ட் பிரியாணி ட்ரை பண்ணாங்க. பிரியாணி அவ்வளோ பார்த்து இல்லை. பாஸ்தா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து எனக்கு கொடுத்த பாஸ்தா ஃபுல்லாகவே நானே காலி பண்ணிட்டேன். அந்தளவுக்கு அது டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் டெசர்ட், ஆப்வியஸ்லி டெசர்ட்னாலே ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் தான். ஸோ அதுவுமே வந்து சூப்பராக தான் இருந்தது. அதுவுமே நாங்கள் ட்ரை பண்ணோம். மோரோவர் இது ஒரு ரொம்ப நல்ல பிளேஸ். ரொம்ப ப்ளசன்டபுளாக பீஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல டின்னராக இருந்தது என் பர்த்டே. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதை நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆக்சுவலி ஈவினிங் 7 o'clock மேலே இந்த பிளேஸ் ஓப்பனாக இருக்கும். ஏன்னா 7 o'clock வரைக்கும் ஜிபி ஓப்பனில் இருக்குல்ல, தீம் பார்க்கு. ஸோ அதுக்கப்புறமா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பனாக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து வீக்கெண்ட்ஸில் நினைக்கிறேன், வீக்கெண்ட்ஸில் மட்டும் மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. வீக் டேஸில் இது இருக்காது. 7 o'clock மேலேருந்து நைட்டு ஒரு 11 o'clock வரைக்கும் இந்த பிளேஸ் ஓப்பனாக தான் இருக்குது. நல்லா அப்படிங்கிற பிளேஸ் தான். நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நான் கார் பார்க் பண்ண இடத்துல கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கிங் ஆல்மோஸ்ட் ஃபுல்லுன்ற மாதிரி தான் இருந்தது. விஜிபிக்கு உள்ளே வரும்போது எடுத்த வீடியோ வந்து சினிமேட்டிக் மோடில் எடுத்துட்டேன். அது வந்து கொஞ்சம் கிளியர் ஃபோக்கஸ் இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் வெளியே வரும்போது ஏன் நம்ம இந்த பியூட்டிஃபுல் பிளேஸை இன்னொரு வாட்டி கேப்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ அப்போ வரும்போது நாங்கள் வந்து நார்மல் வீடியோவில் தான் இந்த வீடியோ எடுத்திருந்தோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஆர்கிடெக்சர் ஒன்று அவ்வளோ நல்லா இருந்தது, யூனிக்காக இருந்தது. ஸோ இப்போ நம்ம நினச்சா கூட இந்த மாதிரி ஒரு இது ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. பிகாஸ் அந்த ஸ்டாச்சூஸ்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த இப்போ நான் ஒரு வழி காட்டுறேன் பாருங்கள், அந்த வே பார்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. விஜிபிக்கு நம்ம எத்தனையோ வாட்டி போயிருப்போம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து இன்னுமே அவங்க வந்து எவ்வளோ இன்னோவேட்டிவாக புதுசாக எடுத்துகிட்டு வந்தாலுமே அந்த ஓல்டு இதை வந்து அவங்க வந்து இன்னும் விடாமல் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அது. This is all about my birthday celebration and surprise vlog. So hope you people are enjoyed the vlog, and probably next my birthday ku enna gift la kodutharu and my sister kodutanga abindradha I'll show you in the next video. So until then, thanks for watching.